ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹிந்துஜாஸ் புக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே பிடிச்சது தான். அது என்னதுன்னா உருளைக்கிழங்கு குருமா. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செம்ம டேஸ்டியாக இந்த குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முந்திரி பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கிட்டு சூடான தண்ணீரால் ஒரு 1/4 கிளாஸ் அளவு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க. அப்போ தான் முந்திரி நல்லா சாஃப்டாக ஊறி நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியும். 10 நிமிஷம் ஆனதும் இந்த முந்திரியை இந்த தண்ணீரோடு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை உள்ளே சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடுசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு குருமாக்கு தக்காளி தேவையில்லை. தக்காளி சேர்க்காமலே ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த குருமாக்கு இந்த சிக்கன் மசாலா சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் ராஸ்மெல் போனதும் அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. முந்திரி தான் கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முந்திரி பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் அளவு தயிர் கூட சேர்த்து சமைச்சிக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். முந்திரி சேர்த்து சமைக்கிறதால நம்மளுக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டு தரும். இப்போ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா குக்காகி வரட்டும். 2 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் பாயில் பண்ணி மசிச்சு வச்ச 2 உருளைக்கிழங்க இதில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கூடவே குருமாக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது ரொம்ப மஸ்ட்டு சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் அரைகுறையாகவே மஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்ட பிறகு திரும்பவும் பிளேட்டோ லிட்டோ வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். 5 நிமிஷத்துக்கு குருமா நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது கடைசியாக கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். காலையில் எழுந்த உடனே டக்குன்னு செய்கிற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசான்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இதை பீட்ரூட் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறேன். நான் 3 விதமான ஹெல்த்தியான சப்பாத்தியை எப்படி செய்யலாம்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். நான் அதை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.